அதிமுக ஆட்சியில் தொழிலாளர் நல வாரியங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து பேசிய அவர் அதிமுக அரசு தொழிலாளர் விரோத அரசு என்று தெரிவித்தார். குறிப்பா தொழிலாளர்களுடைய ஒரு விரோத ஆட்சியாக, ஏழை எளியவர்களை காப்பாற்ற முடியாத ஆட்சியாக, மக்கள் நல பணியாளர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு சாகக்கூடிய அளவிற்கு நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சியாக நோக்கியா, பாக்ஸ்கான் ஆகிய தொழிற்சாலைகளை மூடி 1,00,000 தொழிலாளர்களை வேலை இழக்கக்கூடிய ஆட்சியாக, அது மட்டும் இல்ல, கழக ஆட்சியில் இருந்தப்போ, திமுக ஆட்சியில் இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாக்க அவர்களுக்கென்று அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியம், நல வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. ஆக எத்தனை நலவாரியங்கள் என்று கேட்டால் 35 நலவாரியங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில அது அத்தனையும் செயலற்ற நிலையில முடங்கி போயிருக்கிறது.